இஷ்கியா டைமில் வந்து இங்கே பொக்கிஷம் சேரன் சாரோட பொக்கிஷம் பண்ணேன். எப்படி அமைஞ்சது அது? அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். நான் இங்கே ஒரு ஆட் ஃபிலிம்காக வந்திருந்தேன். அந்த டைமில் நியூஸில் ஒரு குட்டி கிளிப்பிங் பார்த்தேன். தட் சேரன் ரிஜெக்ட்ஸ் 50 பீப்புள் ஃபார் த ரோல் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் அப்படின்னு என்னமோ ஒன்று. அந்த 50 பீப்புளில் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காருன்னு வந்தது. சேரன் சார் எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபில்ம் மேக்கர். எங்கள் ஃபேமிலியில் அவரோட படத்தை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ அவரை போய் நான் அப்ரோச் பண்ணேன். நான் நம்பர் வாங்கிட்டு ஐ வெண்ட் அண்ட் அப்ரோச் ஹிம். ஃபோன்லேயே அவர் சொன்னார், வாய்ஸ் கேட்டால் இந்த கேரக்டருக்கு சூட் ஆகாது அப்படின்னாரு. சார் ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன் பாருங்கள் அப்படின்னு. ஃபோட்டோஸ் அனுப்பிச்சேன். அந்த டைமில் ஐ வாஸ் வெரி ஸ்லிம் அண்ட் அது டிப்பிக்கல் அந்த பாம்பே லுக்கில். ஸோ அவர் பார்த்துட்டு இல்லைப்பா சூட்டே ஆகாது அப்படின்னாரு. சார் ஐ கம் அண்ட் மீட் யூ, நீங்கள் பாருங்கள், ஐ எம் ரியலி கீன் டு டூ திஸ். இது நீங்கள் எனிவே 50 பீப்புள் ஆடிஷன் பண்ணியிருக்கீங்க, 51ஸ்ட்டாக என்ன ஆடிஷன் பண்ணுங்கள் அப்படின்னு. சரி வந்து தொலை அப்படின்னாரு. அங்கே போனால் தான் தெரிஞ்சுது தட் இட் வாஸ் ஆஃப் 65-year-old woman, ஏஜ்டு. இது சார் சொன்னார், எப்படிப்பா நீ பண்ணுவேன், வில் யூ அக்ரி? அப்புறமா தான் தெரிஞ்சுது அந்த 50 பேரும் வந்து நான் ஒயிட் போட மாட்டேன், நான் ரிங்கிள்ஸ் காமிக்க மாட்டேன், ஏஜ் லுக்காக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. எனக்கு வந்து ஆஸ் அன் ஆக்டர் இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். ஸோ டெஃபினெட்லி சார் வாட் எவர் நீட்ஸ் டு பி டன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமாவும் அவர் லுக் டெஸ்ட் எல்லாம் வச்சு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஓகே சொன்னார். சின்ன போர்ஷன் தான் பொக்கிஷமில், பட் ஹீ வாஸ் வெரி ஹாப்பி. அதுதான் எனக்கு முக்கியம். அண்ட் அதுக்கப்புறமா ஹீ ஒன்லி சஜஸ்டட் வம்சம். பாண்டியராஜ் சார்கிட்ட சொன்னார் எம்பத்தி.